தமிழ் ஆண்ட்ராய்ட் பாய்ஸ் கற்றுக்கொள்வோம் கற்றுக் கொடுப்போம். உங்களுக்காக உங்கள் விஸ்வா கும்பகோணத்திலிருந்து. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம்னா ஃபேஸ்புக்கில் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது, அப்புறம் எப்படி போய்ட்டு செட்டிங் பண்ணுறது, பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறது, ஒரு சம்திங் அது ஆபாசமாக வர சில ஃபோட்டோஸ்லாம் எப்படி பிளாக் பண்ணுறது, எப்படி ஒரு ஃப்ரெண்டை எல்லாம் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமான பேசிக்கான செட்டிங் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம ஃபேஸ்புக்குள்ளே போகிறோம். ஃபேஸ்புக்குள்ளே போனால் அப்படி இருக்குது, சரிங்களா? இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளே வந்தோடனே இப்படி வரும், இப்படி வருதுங்களா? இதில் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு வந்து இப்போ செக்யூரிட்டி வந்து பாஸ்வேர்டை மாற்றணும் இப்படின்னா அக்கௌண்ட் செட்டிங்கில் வந்துடுங்க. அக்கௌண்ட் செட்டிங்கில் வந்துடுச்சு. ஜெனரலில் உள்ள ஓப்பன் பண்ணிட்டேன். இப்படி இருக்கும். என்னோடய நேம் கொடுத்துருக்கேன், இமெயில் அட்ரஸ்ஸு, ஃபோன் இருக்குல்ல, ஃபோன் நம்பரில் என்னோடய நம்பர் இருக்கும். பாஸ்வேர்டு வேணும்னா நீங்கள் போய்ட்டு கரண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துரும், நியூ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டிஃபால்ட்டு மொபைல் சைட்டுங்கிறது ரெகுலரில் இருக்குது. ரெகுலர் இல்லை அப்படின்னா இதில் வந்து மோர் ஃபோட்டோஸ் லோடு ஸ்லோவர்னால் இது வந்து எல்லாமே வரும். பேசிக்கில் வச்சுட்டிங்கன்னா நல்லா ஃபேஸ்புக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். நான் என்னோடய மோடுக்கே நான் வச்சுக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டியில் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனுக்கு அடிக்கடி ஃபேஸ்புக்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தொந்தரவு பட்டிங்கன்னா அந்த டிக்கை எடுத்து விட்டுடலாம். ஃபேஸ்புக் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுக்கல, ஏன்னா எனக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குங்கிறதுனால கொடுக்கல. அடுத்தது இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடிக்கு மெயில் வந்துக்கிட்டே இருக்கும். அதையும் கொடுத்துட்டிங்கன்னா மெயில் பார்த்திங்கன்னா சும்மா யாராவது ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு உடனே அது மெயிலாக வந்துடும். தேர்ட் பார்ட்டி அத்தோகேட்டர் அது தேவையில்ல. அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என்னோடய பாஸ்வேர்டு இதில் போட முடியாது. இது போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் சம்மந்தமான எதையுமே எந்த ஒரு ஹேக்கர்ஸாலையும் எடுக்க முடியாது. அதுதான் அப்ளிகேஷன் பாஸ்வேர்டு. பாக்கி எதுவும் உங்களுக்கு இதில் தோருக்கு பாருங்கள், கடைசியாக வருது அக்கௌண்ட்டை எப்படி பர்மனெண்ட்டாக டீஆக்டிவேட் பண்ணுறதுன்ட்டு. அக்கௌண்ட்டு டீஆக்டிவேட்டுன்னு இருக்குல்ல, டீஆக்டிவேட் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் கேட்கும். அது பாஸ்வேர்டு இப்போ கொடுத்துட்டு அந்தாண்ட போனோடனே கேட்கும் என்ன ரீசனுக்காக நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு. அப்படியே ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டு டீஆக்டிவேட் பண்ணிக்க வேண்டியதான் இது. அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் சி யுவர் ஃபியூச்சர் போஸ்ட், அதாவது யாரெல்லாம் உங்கள் போஸ்ட்டை அப்படிங்கிற யாரெல்லாம் பார்க்க விரும்புகிறாங்கன்னு பப்ளிக்கில் கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்லி ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துக்கலாம், இல்லை ஒன்லி மீ அது மாதிரி கஸ்டம் அப்படி கூட கொடுத்துக்கலாம். பப்ளிக்கில் நான் வச்சுருக்கேன் எல்லோரும் பார்க்கட்டுமேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸு ஒன்லி மீ இதை மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது ரெண்டாவது இது ஹூ கேன் கான்டாக்ட் மீ, அதாவது யாரெல்லாம் உங்கள் கான்டாக்டை வியூ பண்ணி பார்க்கலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எவரி ஒன் யாராவது இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மட்டும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஹூ கேன் லுக் அப் மீ, யாரெல்லாம் எல்லாமே மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டர். பப்ளிக் கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸு கொடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் டீப்பாக சொல்லிகிட்டு இருக்கலாம், ரொம்ப நேரம் போகும். இப்போ வந்து ஒருத்தவங்களை பிளாக் பண்ணுறது சம்மந்தமாக சொல்கிறேன் பாருங்கள். இப்படி மெயின் பேஜுக்கு வந்துடுறோம். மெயின் பேஜுக்கு வந்துட்டோன்னா இப்போ ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸே எடுப்போமே, ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு காஜா பாயே எடுத்துப்போம். திருச்சி காஜா அதோ இருக்கார்ல, இவரை கொடுத்துட்டு இப்போ இவர் கொடுக்குற போஸ்ட்டில் ஏதோ ஒன்று நம்மளுக்கு பிடிக்கலனுங்கிற பட்சத்தில் என்ன செய்யலான்னா, இப்போ இவர் இருக்கார் இதை மாதிரி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருலேருந்து இது வருதோ அந்த ஃப்ரெண்ட்ஸுன்னு தோலை இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இருக்குது பாருங்கள். அன்ஃப்ரெண்ட், அன்ஃபாலோ, எடிட் ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படின்னு வரும். அன்ஃப்ரெண்டு கொடுத்துட்டிங்கன்னா அன்ஃப்ரெண்ட் ஆகிடுவார். அன்ஃபாலோனா அவரை அவங்க கொடுக்குற போஸ்ட் எதுவுமே உங்கள் ஃபேஸ்புக்கில் வராது. இப்படி இருக்கும். இது வேண்டாம் அவரை பிளாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மோர் ஆப்ஷனில் போய்ட்டு கீழே இருக்குது பாருங்கள், சி ஃப்ரெண்ட்ஷிப் போக் சஜஸ்ட் ஃப்ரெண்ட் ரிப்போர்ட் பிளாக்னு இருக்குல்ல, பிளாக் கொடுத்துட்டிங்கன்னா அது ரீசன் கேட்கும், எதனால் பிளாக் பண்ணிடலாமான்னு கேட்கும். நம்மளோட ஃப்ரெண்டை எப்படி பிளாக் பண்ண முடியும்ன்ட்டு விட்டாச்சு. இதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் போஸ்டிங்லாம் வர வேணான்னா இப்போ இப்படி இருக்குது. இந்த போஸ்ட் இருக்குன்னே வச்சிங்க மேலே முகமது ரஃபி, இந்த போஸ்ட்டை வந்து நான் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு அது ஆபாசமாக தெரிஞ்சதுன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதோருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் ஐ டோன்ட் லைக் திஸ் போஸ்ட் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா போஸ்ட்டு சம்மந்தமாக அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹேப்பன் அப்படின்னு காமிக்குது. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டிங், அதாவது இதை வந்து எனக்கு விருப்பம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று இது பண்ணிவிட்டு கொடுத்துடலாம்.
கொடுத்து இது பண்ணிடலாம். வேண்டாம், ஏன்னா நம்மளோட இதில் உள்ள ஒரு இதை மாதிரி பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? இதுதான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா புரிஞ்சவங்களுக்குனா பிரச்சனை இல்லை, புரியாதவங்களுக்குனா அதுக்காக தான் இது பண்ணுறது. அச்சோ, இதுதான் பார்த்துங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பாருங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக எங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.